Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம யூகே வீட்டில் இருக்கிற லிவிங் ரூமுக்கு வந்து ஒரு 43 inches டிவி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அந்த அன்பாக்சிங் அண்ட் இன்றைக்கி வெதர் ஃபோர்காஸ்ட் படி ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்க போதுன்னு தெரியல, பட் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த விலாகில் நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னெல்லாம் விட என் ஹஸ்பண்டெல்லாம் விட என் குழந்தைங்க தான் இந்த டிவி வந்தோன்னு பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. நாங்கள் ஆன்லைனில் தான் ஆக்சுவலாக இந்த டிவி ஆர்டர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30க்குலாம் வந்து எங்களை வந்து எழுப்பி விட்டுட்டாங்க டிவி டெலிவரிக்காரங்க. ஸோ அதனால் மார்னிங்கே ஒரு 8:30க்குள்ளே நாங்கள் வந்து இந்த அன்பாக்சிங் வேலை, இந்த ஃபிட்டிங் வேலைலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குழந்தைங்க பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்களுக்குலாம் வீட்டில் டாய்ஸ் நாங்கள் இந்தியாவிலே விட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க அந்த தெர்மோகோல்லாம் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஸோ அதனால் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த வேலையில் பிஸியாக இருக்கும்போது நான் போய் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். பிகாஸ் ஆல்ரெடி மார்னிங் வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு பிரெட் ஆம்லேட் அண்ட் ஆம்லேட்ஸ் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன் வித் டீ அண்ட் காஃபி. ஸோ அதனால் போய் நான் வந்து என்னோடய வேலையை பார்க்குறேன். ஸோ சென்னையில் இருக்க எத்தனை பேருக்கு வந்து எக்மோரில் இருக்க அல்சா மால் பிரெட் ஆம்லேட் பிடிக்கும்னு தெரியல. பட் நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் எக்மோரில் பேந்தியன் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அது வந்து காட்டன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் வைப்பாங்க. நம்ம சேனலில் கூட ஒரு vlog வீடியோ இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த அல்சா மாலில் வந்து பிரெட் ஆம்லேட் போடுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் வந்து அங்கே போய் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால். ஸோ நான் எப்போல்லாம் என் அம்மாவோடலாம் போய் ஷாப்பிங் போகிறேனோ அவங்களையும் அழைச்சிட்டு போய் அந்த அல்சா மாலில் பிரெட் ஆம்லேட் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்மளால் போட முடியாது, பட் நிறைய சாஸஸ், அதே மாதிரி அந்த மின்ட் சட்னிலாம் அவன் போடுவான். ரொம்ப ரொம்ப ஸ்பைசி அண்ட் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்ருந்தீங்க அல்சா மால் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் பிரெட் ஆம்லேட் வீட்டில் போடும்போது எனக்கு அதான் தோணும். பட் அந்தளவுக்கு வந்து நம்மளால் அந்த மின்ட் சட்னி அதெல்லாம் மார்னிங்கில் ரெடி பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான ஒரு ப்ரெட் வச்சு நம்ம ஆம்லேட் கவர் பண்ணி அதான் பிரெட் ஆம்லேட் சொல்லி நம்ம ஏமாற்றிடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் செக் பண்ணிகிட்ருக்காரு பவர், அந்த ப்ளக்கெல்லாம் போட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே செட்டப் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ சைட் பை சைட் இவங்க செட்டப் அதே மாதிரி வந்து டிவியை செக் பண்ணி பார்த்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து இருக்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அடிக்கடி என் ஹஸ்பண்டும் அவரோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கன் ரெசிபி தான். சிக்கன் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப கூலாக இருந்துச்சு, ரொம்ப விண்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே சிக்கன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பிட்டு போகிறோம். அண்ட் நாங்கள் ஒரு ஃப்ரோசன் பீஸா வாங்கி வச்சுருக்கோம். ஈவினிங் ஒரு 4:30 to 5 o'clock அந்த டைமில் வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு. பட் அதுக்குள்ளேயும் என் குழந்தைங்க 2 பேரும் வீடை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. டிவி வந்தோன்னா யாருமே கண்டுக்கல. ஸோ அதனால் நானும் என் ஹஸ்பண்ட் ஓகே ஸ்நாக் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் பீட்சாக்கு. அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மதியானம் வந்து சிக்கன் கறி தான். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின பீட்சா, ஃப்ரோசன் பீட்சா தான் இங்கே. ஸோ இதோட பேர் வந்து தின் அண்ட் கிறிஸ்பி BBQ பீட்சா. ஓகே, நல்ல பீட்சா வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ நான் வந்து வெளியில் எடுத்து வச்சோன்னே ரியாவுக்கு வந்து டேரெக்டாக ஒரு பீஸ் கொடுத்துட்டேன். பிகாஸ் அவள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா. பட் பீட்சா வந்து ஓகே தாங்க, அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்டிலாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஓகே தான். ஸோ நாங்கள் பீஸா சாப்பிட்டுருக்கும் போதே வந்து ரியா போய் பார்த்துட்டா. கிட்டத்தட்ட இது வந்து 3:30 to 4 அவங்க நடந்து போயிட்டுருக்கவங்க வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் முடிச்சு போகிறாங்க. ஸோ 3:30 to 4 அந்த டைமில் வந்து லைட்டாக ஸ்னோ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக கவனிக்கல. ரொம்ப க்ளோஸராக போய் பார்த்தா தான் அந்த வெள்ளையாக பறக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து ஸ்னோ. ஸோ இது வந்து மைல்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே அதோட ஸ்பீட் அதே மாதிரி அதோட குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஸ்னோவோட குவான்டிட்டியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எங்களுக்கு வந்து இங்கே சம்மரில் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ நாங்கள் வந்து ஸ்னோலாம் பார்ப்போன்னு ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 20 minutes கேப்பில் அடிச்சிச்சு.
ஒரு 20 மினிட்ஸ் எதுவுமே இருக்காது, அப்படியே ட்ரையாக இருக்கும், இல்லைனா லைட்டாக மழை பெய்யும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸ்னோ. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆனாங்க. ரியாவுக்கு வந்து ஸ்னோஃபால் பார்க்கணும், ஸ்னோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இதை பார்த்தோன்னா அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃபோர்ஸ் அண்ட் அந்த ஸ்பீட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 PM எடுத்தேன். ஸோ 4:30க்கு அப்புறம் வந்து லைட்டாக ஸ்லோவர் ஆச்சு. ஸோ நான் நினச்சேன் இதுக்கப்புறம் ஸ்னோ இருக்காது அப்படின்னு. பட் 6:30க்கு அடிச்சது பாருங்கள் ஒரு ஸ்னோ. அது வந்து சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப செமையாக இருந்துச்சு பார்க்க. ஸோ என்னோடய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி, என்னோடய இன்லாஸ்க்கெலாம் வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு டேரெக்டாக காமிச்சேன். ஸோ அந்தளவுக்கு அது கிளியராக இருந்துச்சு வீடியோ காலில் கூட அந்த ஸ்னோ பறக்கிறது. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ அந்த டிவியும் இந்த ஸ்னோ வந்து ஒரே நாளில் வந்தது வந்து எங்களுக்கு செம என்ஜாய்மெண்ட்டு. ஸோ டிவி வந்து நாங்கள் நல்லா விண்டோ கிட்ட மூடி வச்சுட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐ திங்க் இது 7 o'clock நினைக்கிறேன். ஸோ நல்ல அந்த கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. இப்போ ஸ்னோ விழுந்த மாதிரியே இருக்காது உங்களுக்கு பார்க்க. அதுக்கப்புறம் என்ன லைட்டாக மழை பெஞ்சது, லைட்டாக ட்ரிசில் ஆச்சு, மழைன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ லைட்டாக ட்ரிசில் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்னோவோட தடயமே இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் திருப்பி நைட் ஸ்னோ ஆகிருக்கு. பட் அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியல, பிகாஸ் 8 PMக்கு அப்புறம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்னோக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சாப்பாடு வந்து டின்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு புளிசாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதனால் புளிசாதமும் மத்தியானம் வச்ச சிக்கனும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது ரெண்டையும் நாங்கள் வந்து டின்னருக்கு சாப்பிட்டுட்டு, டின்னரில் வந்து இன்னொரு முக்கியமான டின்னர் முடிச்ச அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து கொஞ்சம் கீ ரெடி பண்ணலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் தான் கீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளே வீட்டில் வந்து அன்சால்டட் பட்டர் வாங்கி கீ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்சால்டட் பட்டர் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கிளைமேட் சூப்பராக இருந்ததால் இன்றைக்கி கொஞ்சம் கீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கீயை வந்து ஹோம்மேட் கீயை வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது, குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஸ்கூல் டேஸில் ஒரு 7th 8th படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து வீட்டில் தான் கீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போலாம் தான் நம்மலாம் கீ வந்து கடையில் வாங்குகிறோம். பட் அந்த டைம்லலாம் கீ வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எங்கள் அம்மா வந்து நான் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற டைமில் தான் வந்து கீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அந்த கீயோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எனக்கு நான் செய்யும்போது அந்த கீயோட ஸ்மெல் வந்து எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ கடைசியாக கீ ரெடி பண்ணி நம்ம முடிச்ச அப்புறம் லைட்டாக ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நானும் வீட்டில் கொஞ்சம் ட்ரைடு கறி லீவ்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணேன். அண்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வீட்டில் செஞ்ச கீ. அண்ட் நான் மெயினாக கீ செஞ்ச ரீசன் வந்து என்னென்னா வெண்பொங்கல் சாப்பிட்றதுக்காக தான். பிகாஸ் இங்கே வந்து நம்ம நிறைய நம்மளோட இந்தியன் ஃபுட்ஸை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். ஸோ அதனால் வெண்பொங்கல் கண்டிப்பாக நாளைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கீ செஞ்சேன். அண்ட் நாங்கள் நிறைய ஸ்டோர்ஸில் வந்து கீ வந்து எங்களுக்கு இந்தியன் ஸ்டோர்ஸில் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் இல்லை. ஸோ அதனால தான் இந்த கீயை வந்து நாங்கள் செஞ்சோம். அண்ட் இந்த கீ ஓகே தான், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் மெயினாக அந்த கருவேப்பிலை போட்டதால் அந்த ஃப்ளேவரோடு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வெண்பொங்கலில் போட்டு அந்த கீயை போட்டு சாப்பிட்டோம். ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care, stay safe and bye bye.